பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு ஒரு வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவ சித்தத்தை செய்யாம தேவ சமூகத்து நின்று விலகி ஓடின யோனாவை காப்பாற்றும்படி ஆண்டவர் கடல்ல ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து இந்த வார்த்தையை யோனா தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த உலகத்தினுடைய மாயையான காரியங்கள், அழிந்து போகிற நிலையில்லாத பொருட்கள் மேல, பணத்தின் மேல, புகழ் மேல, இப்படி சுயநலமாய் அநேக காரியத்தின் மேல பற்றுள்ளவர்களாகி தேவனுடைய வழிநடத்தலை விட்டு அவர்கள் விலகி தேவன் இலவசமாக கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை, அவருடைய அன்பை, இரக்கத்தை, நித்திய ஜீவனை இழக்கிறதாக இந்த வார்த்தையின் மூலம் சொல்றாரு. இப்படி மாயான காரியத்துல இருந்து தேவனுடைய கிருபையை இழக்கிற சூழ்நிலை குறித்து மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து தேவனை நோக்கி துதிக்கும் போது யோனா அதை உணர்ந்து கொண்டார். இன்றைக்கு தெய்வ வழிநடத்தலை விட்டு நீங்க விலகி இருப்பீங்கன்னா, இந்த அழிந்து போகிற மாயையை பின்பற்றுவதை விட்டு அழிந்து போகிற காரியத்துல நீங்க சார்ந்து விட்டு உங்களை அழித்து விடாதபடி தேவன் நமக்கு வைத்ததான இலக்கையை நோக்கி நாம் செயல்படுவோம். கர்த்தருடைய வழிநடத்தலை நீங்க அதுல நன்றாக உணர்ந்து கொள்ளலாம். தேவனுடைய கிருபையை நம்ம இழந்து விடாதபடி அவருடைய சித்தத்தை செய்வோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.